அன்பர்களே, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற முதல் சிந்தனை என்ன என்றால், கடவுளுடைய பெருமையை பற்றி எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவோ சொல்லி இருக்கிறார்கள். அதிலிருந்து ஒன்றிரண்டை மட்டும் பகிர்ந்து கொள்வது என்று நினைத்திருக்கிறேன். இப்பொழுது இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது திருமூலர் என்ற சித்தர் எழுதிய ஒரு சிறிய பாடல். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளம்புகின்றேனே என்று அவர் இறைவனுடைய பெருமையை பற்றி சொல்லுகிறார். அதற்கு சொல், பொருள், பொழிப்புரை இதையெல்லாம் நான் சொல்ல போவதில்லை. என்னுடைய மனசுல இந்த அவருடைய அனுபவம் எத்தகைய எண்ணங்களை, உணர்ச்சிகளை ஏற்படுத்துகின்றன என்பதைத்தான் சிறிது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமை. அண்ணல், எங்கள் அண்ணல் வணக்கத்துக்குரியவர், எங்களுடைய வணக்கத்துக்குரியவர். ஆகவே அவரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு, தெரியுமா? அதை ஆர்வத்தோடு துடிப்போடு அவர் சொல்லுகிறார். எங்கள் அண்ணல் பெருமையை ஆர் அறிவார்? யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆர் அறிவார் இந்த அகலமும் நீளமும் அறிய முடியாது. திருவிவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், வானகத்திலே கடவுளோடு எப்போதும் இருக்கின்ற வானதூதர்கள் தங்களையெல்லாம் இறக்கைகளினால் மூடிக்கொண்டு பரந்த வண்ணம் கடவுளை நோக்கி அல்ல, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தூயவர் 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 என்று சொல்லுகிறார்களாமே. அப்படிப்பட்ட எங்கள் அண்ணல் அவருடைய பெருமையை சிற்றறிவை கொண்டு நாம் எப்படி அறிய முடியும்? இதையெல்லாம் கடந்தவர் என்பதனால் தான் அவருக்கு கடவுள் என்று பெயர். ஆகவே யாராவது ஒருவர் எனக்கு இது தெரியும் என்று சொன்னால், தெரிந்து கொள்ள முயல்வேன் என்று சொன்னால் கூட அது அறிவின்மை என்று நான் சொல்ல வேண்டும். புனிதர் அகஸ்தினார் கடவுளை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர் எப்படி 3 ஆட்களாக ஒரே கடவுளாக இருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்வதற்கு, அந்த மறைபொருளை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் ஒரு காட்சியை பார்த்தார். ஒரு பொடியன், குட்டி பயல், ஒரு சின்ன சிப்பியை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கடல் தண்ணீரை எடுத்து எடுத்து கரையிலே அவன் தோண்டி இருக்கிற ஒரு குழியிலே ஊத்தி கொண்டு இருக்கிறான். விளையாட்டுத்தனமாக அவன் செய்வது போல இருக்கிறது. ஆகவே அகஸ்தினார் அவனிடம் போய், இந்தப்பா தம்பி, நீ என்ன பண்ற? நானா இந்த கடல் தண்ணி எல்லாம் இந்த குழிக்குள்ள ஊத்த போறேன், அதான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அதே போல ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமை. அந்த சிப்பியை கொண்டு கடல் தண்ணி எடுத்து ஒரு குழியிலே ஊத்தி விட முடியுமா? காலியாக்கி விட முடியுமா? முடியாது. ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும். ஆண்டவனே, நீ இருக்கிறாய், நீ அன்பு செய்கிறாய், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி என்ன என்றெல்லாம் நான் கேட்பதில்லை. நீ அன்பு செய்கிறாய், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ இருக்கிறாய் என்பதை உறுதியாக நான் நம்புகிறேன். இந்த பெரியவர் திருமூலர்
யாராலும் கடவுளை அறிய முடியாது என்று சொன்னால் பிறகு நீ ஏன் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறவர்களுக்கு கீழே பதில் சொல்லுகிறார். கடவுள் பேர் அறியாத ஒரு பெருஞ்சுடர். கடவுளுக்கு பெயர் இல்லை. மோசே கடவுளிடம் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்பான். எத்தனை கடவுள் இருக்கிறாங்க, பேர் சொல்றது இருக்கிறவர் நாமே, பிறகு என்ன பேர் சொல்றது? கடவுள் சொல்ல போதும். அவர் ஆபிரகாமின் தந்தை, ஈசாக்கின் தந்தை, யாக்கோபின் தந்தை. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். உறவு கொண்டாடுகிற ஒரு அவர் ஒரு நெருப்பு வடிவமாக எரிந்து கொண்டிருக்கிற புதர் வடிவமாக தோன்றுகிறார். பெருஞ்சுடராக தோன்றுகிறார். பேர் இல்லை. பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. எம்மி கூட அது வேற கூட தோண்டி பார்க்க முடியாது. வேற உச்சியெல்லாம் நான் எங்கே காண்பேன், சொல்ல முடியாது. இந்த திருமூலருக்கு மோசையை பற்றி எல்லாம் தெரியாது. ஆனால் கடவுள் எத்தகையவர் என்பதை உணர்ந்து கொள்வது எவ்வளவு, அது நம்பிக்கையின் அடிப்படையிலே வருகின்ற அறிவு, கடவுள் தருகின்ற அறிவு. அதை பள்ளியிலே கல்லூரியிலே படித்துவிட முடியாது, நூல்கள் வழியாக படித்துவிட முடியாது. கடவுளை அனுபவிக்க முடியுமே என்று அறிய முடியாது என்று சொல்லலாம். அந்த அனுபவத்திலிருந்து ஒரு சிலவற்றை அவர் அத்தகையவர் இத்தகையவர் என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய பெருமையை எல்லாம், அவருடைய சிறப்பை எல்லாம் யாராலும் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. இவர் அந்த வேறு அறியாமை விளம்புகின்றேனே என்று சொல்வது இன்னொரு அற்புதமான ஒன்று. விளம்புதல் என்றால் விருந்திலே பரிமாறுவது என்பது. கடவுள் எவ்வளவு பெருமைக்குரியவர், அதை நான் உங்களுக்கு பரிமாறி கொண்டிருக்கிறேன். ஆனால் அவருடைய பெருமையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்காதீர்கள். அந்த பரிமாணங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். வேறு அறியாமைதான் நான் விளம்பிக் கொண்டிருக்கிறேன். அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட சொல்ல எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ஆகவே அந்த ஒப்பற்ற பெருஞ்சுடர் முன்னே கைகுவித்து சிரம் தாழ்த்தி வணங்கி வணக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களிடம் நான் கேட்பது என்று சொல்வது போல திருமூலர் இந்த அற்புதமான ஒன்றை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், தேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. அதனால விளக்கமெல்லாம் கேட்காதீங்க, இதோ இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டு நம்பும் போது நீங்கள் அவரை அனுபவிப்பீர்கள். அவருடைய அன்பு, அவருடைய அருள், அவருடைய ஆதரவு, அவருடைய பாதுகாப்பு என்னவெல்லாமோ நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆனால் அவரை ஒரு உன்னுடைய சிற்றறிவுக்குள்ளே அடக்கி விடலாம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். அது நடக்கவே நடக்காது என்பதை திருமூலர் இவ்வளவு அருமையாக சொல்லி இருக்கிறார். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. வாழ்க.